அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் சிலைக்கு புஷ்பார்ச்சனை செய்து கன்னியாகுமரி தேவியை வணங்கி விவேகானந்த பாறையில் தியானத்திற்கு சென்று இப்போது தியானத்தில் இருக்கும் நமது பிரதான மந்திரியின் வீடியோக்கள் தேசிய ஊடகங்கள் மட்டுமல்ல சர்வதேச ஊடகங்களிலும் முக்கிய செய்தியாகியுள்ளது. 2019 தேர்தல் காலத்தில் நமது பாரத பிரதான மந்திரி காஷ்மீரில் மலையடி வாரத்தில் செய்த தியானமும் சர்ச்சைக்குள்ளானது. இப்போது 2024 கன்னியாகுமரியில் வந்த பாரத பிரதமர் விவேகானந்த பாறையில் தியானம் இருக்கிறார். இந்த விவேகானந்த பாறையில் 45 மணி நேர தியானத்திற்குத்தான் அவர் துவக்கமிட்டிருக்கிறார். நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் நிறைவு செய்த பின்னர் தான் கன்னியாகுமரியில் அவர் தியானம் செய்ய வந்துள்ளார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலாக அல்ல கன்னியாகுமரியிலும் விவேகானந்த பாறையிலும் வருவது. 33 வருடத்திற்கு முன்பே அவர் விவேகானந்த பாறையில் வந்திருந்தார். அன்று அவருடன் திரு முரளி மனோகர் ஜோஷி அவர்களும் உடனிருந்தார். அன்று அவர் அறியப்படாத ஒரு மனிதர். நாட்டின் நலன் கருதியோ அல்லது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற நேரத்திலோ நோக்கத்திலோ கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலான பயணத்தில் அவர் உடனிருந்து செயல்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போது 33 வருடம் தாண்டி விவேகானந்த பாறையில் அவர் வரும்போது நாட்டின் மிகப்பெரிய ஆட்சியாளர், உலக அளவில் அறியப்படுகின்ற சக்தியான ஆட்சியாளர். அவர் காவி உடையணிந்து சுவாமி விவேகானந்தர் தியான மண்டபத்தில் இருக்கும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் மிக வெகுவாக பரவுகின்றன. 1/6/2024 அன்று வரை தியானம் தொடரும் என்றும் தெரிகிறது. கைகளில் ருத்ராட்ச மாலையுடன் தியானம் இருக்கும் பிரதான மந்திரியின் புகைப்படம் வெகுவாக சமூக வலைதளங்களில் ஏற்றுக்கொண்டு விட்டன. பிரதான மந்திரியின் தியானம் தொடர்பாக கன்னியாகுமரியில் கடுமையான பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. தியான மண்டபத்திலும் சுற்றுப்புறத்திலுமாக சுமார் 4000க்கும் அதிகமான காவலர்கள் காவலில் ஈடுபட்டுள்ளனர். நமது கலாச்சாரமான தியானம், யோகா போன்ற பண்பாட்டு பாரம்பரியத்தை மிக தீவிர பற்றுதலுடன் பின்தொடரும் நமது பிரதான மந்திரி ஆச்சரியப்படுத்துகிறார். இந்த தியானம், யோகா போன்றவை தோன்றியதும் இந்த பாரத மண்ணில் தான் என்பது நாம் கவனம் பெறுகிறது. அதை பின்பற்றி அவர் செய்யும் நகர்வுகள் தேசிய ஊடகங்களிலும் சர்வதேச ஊடகங்களிலும் பெரும் கவனம் ஈர்க்கிறது. இப்போது கன்னியாகுமரியும் திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்த நினைவு மண்டபமும் விவேகானந்தர் சிலையும் உலகையே ஈர்க்கிறது. உலக மக்களின் கவனத்திற்கு இது எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. உலக அளவில் மிக பரவலாக பரவி வரும் இந்த வீடியோக்களும் புகைப்படங்களும் குமரி மாவட்டத்தை உலக அளவில் பிரபலப்படுத்தி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. தியானங்களும் யோகாவும் இந்திய கலாச்சாரத்தின் அடையாளங்கள். இதனிடையே ராகுல் காந்தி புதிய பிரதமர் ஆவார் என்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே அறிவித்துள்ளார். கூட்டு கட்சிகளான INDA கூட்டணி கட்சிகள் யாருமே வாய் துறக்கவில்லை, மௌனம் காக்கிறார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. இதனிடையே டில்லியில் நடக்கும் INDA கூட்டணியின் கூட்டத்திற்கு நமது முதல்வரும் செல்லாமல் MP ஒருவர் பங்கேற்பார் என்றும் கூறப்படுகிறது. தேர்தலில் போட்டியிடாத பிரியங்கா அவர்கள் ராகுல் காந்தியை ஆதரிப்பார் என்று கூறிய காங்கிரஸ் தலைவர், காங்கிரசின் ஒரே தலைவர் ராகுல் தான், மோடிக்கு பின் தகுதி உள்ளவர் ராகுல் என்றும் கூறியுள்ளார். 7வது கட்டமான தேர்தல் நாளை 57 தொகுதிகளில் நடப்பதோடு நாட்டின் மொத்த தொகுதிகளான 543 தொகுதிகளுக்கான தேர்தல்களும் நாளை நிறைவு பெறும். பின் முடிவை எதிர்பார்த்து ஜூன் 4ற்கான காத்திருப்பு தொடரும். அவரவர் நம்பிக்கைகள் அவரவருக்கு. நாடு நலன் கருதி, நாட்டு மக்கள் நலன் கருதி யார் வருகிறார்களோ அவர்களுக்கு மக்களும் காலமும் கடவுளும் துணை புரியட்டும். மக்களை இறைவன் காக்கட்டும்.